ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு குழம்பு ஒன்று பண்ண போகிறோம். என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு. நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி முட்டை குழம்பு பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற முட்டை குழம்பு ரொம்ப சூப்பரான ஒரு முட்டை குழம்பு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்கிட்ட, முட்டை குழம்புக்கு ஏன் அக்கா நீங்கள் புளியெல்லாம் சேர்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. எல்லா விதமான குழம்புக்குமே நம்ம புளியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. ஒரு சில மெத்தடில் செய்கிறப்போ மட்டும்தான் நம்ம புளியெல்லாம் சேர்த்து குழம்பு பண்ணணும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற முட்டை குழம்புல புளியெல்லாம் சேர்த்து முட்டை குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 15 போல் சின்ன வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 6லேருந்து 7 போல் பூண்டுப்பல், சின்ன துண்டு இஞ்சி, ஒரு தக்காளி, சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி நான் சேர்த்துருக்கேன். இதை வதக்கிக்கலாம். தக்காளி லைட்டாக மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா புளி சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். இது வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள், மல்லித்தூள் 3 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் அந்த மசாலா கூட வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அதை வதக்கி விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கலாம். மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிருச்சு. இப்போ குழம்பு தாளித்து விட்டுறலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை வதக்கிடலாம். நல்லா பொன்னிறமாக மாறட்டும், அது வரைக்கும் வதக்கிடலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சொல்லையா மசாலா அதையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மசாலாவை அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிட்டு குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். குழம்பு 5 நிமிஷமாக நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் 5 முட்டை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த முட்டையை அந்த குழம்புல சேர்த்துடலாம். அவ்வளோதான், சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது. அவ்வளோதான். முட்டை போட்டதுக்கப்புறம் மறுபடியும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் குழம்பு சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிருச்சு. இறக்க போகிறப்போ கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு இறக்கிக்கலாம். அருமையான டேஸ்ட்டில் நம்ம புளியெல்லாம் சேர்த்து முட்டை குழம்பு செஞ்சுருக்கோம். நீங்களும் இதே மெத்தடில் முட்டை குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.